வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி அவர்களே. தமிழ்நாட்டில் இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்துருக்கோம் ஜி. புதுசாக ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்க போகிறது. இந்த முடிவை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க? மக்கள் திமுக மீது அவ்வளவு கோபத்தில் இருந்திருக்காங்க. நான் பார்க்கிறேன். புதிதா ஒரு கட்சி வந்த போது மாற்றி யாரு என்று தேடிக்கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த கட்சியை விட புதிதாக வரக்கூடிய கட்சி பெட்டர் சாய்ஸ் அப்படி என்று தோன்றிருக்கிறது. ஆகவே அந்த கோபத்தையும் மாற்றம் வேண்டும், அதற்கான மாற்றம் புதிதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் அவர்கள் இணைத்ததன் விளைவு இன்றைக்கு தவகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு காணாத வெற்றி கிடைத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களோட தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கான காரணமாக என்ன ஜி பார்க்குறீங்க? ஸ்டாலின் தன்னுடைய தோல்வியை தானே உணர்ந்து கொண்டு சொன்னவர் நம்மளுடைய ஸ்டாலின் தான். ஏன்னா அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடு, தமிழ்நாடு வெல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திமுக அநியாயமா ஆட்சி நடத்தும், என் குடும்பத்துல உள்ளவங்க என் அமைச்சர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பாங்க, சர்வாதிகாரம் பண்ணுவோம், யாருக்கும் பெர்மிஷன் கூட கூட்டத்துக்கு கொடுக்க மாட்டோம், ஊடகத்துல யாராவது சமூக ஊடகத்துல போட்டா அரெஸ்ட் பண்ணுவோம், யாராவது ஆட்சிக்கு எதிராக போராட்டினா அது மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் துப்புரவு தொழிலாளியா இருந்தாலும் காவல்துறையை வச்சு அடித்து நொறுக்குவோம். ஆகையினால இதுல இருந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் ஃபோர்சைட்டோட என்ன நல்ல முற்போக்கு பார்வையோட அவர் சொல்லி இருந்தது இன்னைக்கு உண்மையாயிருக்கு. தமிழ்நாடு போராடி இருக்கிறது, தமிழ்நாடு வென்று இருக்கிறது. ஹிந்து விரோத, இந்திய விரோத ஸ்டாலின் ஆட்சியை குப்பை தட்டியில் தூக்கி வீசி இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு அந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காததுனால ஏதாவது ஒரு கூட்டணியை வைக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கு. எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறார்? எந்த கட்சியோட கூட்டணி வச்சா இவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவர் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு எதிரி எதிர்கட்சி, நாங்க எதிர்க்க வேண்டிய கட்சி திமுக, கொள்கை ரீதியாக பாஜகன்னு சொன்னார். பாஜகவுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இப்ப இருக்காங்கிறத எனக்கு கேள்விக்குறி. ஆகையினால அது இல்லாத எந்த கட்சி கூடயும் அவர் போகலாம் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. ஆனா திமுக கூட்டணி கூட போனால் அது திமுக தானே. இப்போ திமுக ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணிட்டு, தன்னுடைய கூட்டணி கட்சிகள் பலரை உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சிருது. அதனால அவங்க திமுக காரங்களா மாறிட்டாங்க. அப்படி இல்லாது போனது யாரு? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு அந்த நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த நம்பர் இல்லை. அதனால இது இடியாப்ப சிக்கல். விஜய் சின்னசாமி அவர்களே, என்ன கேட்டா நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் யாரு கூட போனா நல்லது அப்படின்னு. அவர் யாரு கூட போனா நல்லதுன்னா ஏடிஎம்கே கூட போனா நல்லது. ஏடிஎம்கே அதை ஒத்துக்கொள்ளுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என்னை கேட்டால் அதிமுக அவருக்கு ஒரு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு, வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தால் ஒரு கட்சி, அதாவது மக்கள் திமுக வேண்டாம்னு சொன்ன அந்த மேண்டேட் இருக்கு இல்லையா, திமுக வேண்டாங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்காங்க. அதிமுகவும் திமுக வேண்டாங்கிறதுக்காக தானே வேலை பார்த்துருக்கு. ஆகையினால அப்படி ஒரு இயல்பாக ஒரு அவர்களுக்குள்ள ஒரு உறவு மலர்ந்தால் அது நல்லது அப்படிங்கிறது மாநிலத்துக்கும் அவருக்கும் சேர்த்து என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதிமுக, பாஜக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. குறிப்பாக பாஜக 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் துரதிருஷ்டவசமானதுன்னு பார்க்குறேன். ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே போட்டி திமுகவுக்கும் தவேகாவுக்கும், திமுகவுக்கும் தவேகாவுக்கும்னு ஒரு இதை ஆளும் கட்சியும் செட் பண்ணாங்க, திமுகவும் அதாவது தவேகாவும் செட் பண்ணது. ஆனா ஆளுங்கட்சி செட் பண்ணதான்னு சொல்றதை விட தாவேக்கா அதை செட் பண்ணதுங்கிறது உண்மை.
அதனால அவங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒரே இடத்துல கொண்டு வந்ததுனால அது ஒரு பெரிய நம்பரா போயிடுது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இதை இந்த தாவேக்கா என்ற சுனாமியை அதிமுக பாஜக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது நம்மளை அடிக்காது, அது திமுகவை மட்டும்தான் அடிக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. திமுக என்ன நினைச்சாங்கன்னா அது நம்மளை அடிக்காது, அதிமுகவை மட்டும்தான் அடிக்கும். 30-40 சீட்டு வரும், வந்தா என்ன, நாளைக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு தெரியாதா எப்படி விலைக்கு வாங்குறதுன்னு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். இல்லை அவங்க பிரிச்சிருவாங்க, நமக்கான மெஜாரிட்டி நமக்கு வந்துடும், நமக்கு ஒரு 120 130 வந்துடும், 30-40 தமாகாக்கு தாவேகாக்கு போனால் மற்றது பாஜகவுக்கு போகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது ஒரு சுனாமின்னு நான் சொல்லுவேன். அதாவது அலை முதல்ல அடிக்க ஆரம்பிச்சு கரையில வரும்போது அதனுடைய ஆக்ரோஷம் அதிகமா இருந்திருக்கு. இது அலை நடுவுலேருந்து வரும்போது யாரும் கணிக்க தவறிவிட்டார்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி கணிக்க தவறிவிட்டது அப்படின்னு நான் பார்க்குறேங்க. மற்றபடி எந்த இடத்துலையும் மோசமான தோல்வி என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட் வரும்போது ஒருத்தர் 2வது இடத்துக்கு போவார், ஒருத்தர் 3வது இடத்துக்கு போவார். ஆனால் திமுகவில் அமைச்சர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்காங்க, பந்தாடப்பட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும்போது இது பெரிய சேதாரம் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனாலும் இது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணுமா பாஜக அதிமுக அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இதுலயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி திமுக கிட்ட இருந்து தான் ஓட்டு போக போகுது, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட இருந்து தான் விசிகாவுக்கு ஓட்டு போகும் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் முடிந்தும் கூட எல்லாரும் அரசியல் விமர்சகர்கள், கணிக்கக்கூடியவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ முடிவை நம்ம பார்க்கும்போது எப்படி இதை எடுத்துக்கலாம்? திமுக சைடு, திமுக கூட்டணியிலிருந்து தாவேக்காவிற்கு ஓட்டு போயிருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல, திமுக தரப்புல தான் நிறைய போயிருக்கு. அதனாலதான் திமுக ஆட்சியில் வந்திருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆட்சி இழந்த கட்சி எதுங்கிறத பாருங்க. இப்போ 15லேருந்து 5 சீட்டுக்கு காங்கிரஸ் வந்திருக்கு. திமுக வெறும் 60 சீட்டுக்குள்ள முடங்கி இருந்திருக்கிறது. எவ்வளவு சீட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சு பாருங்க, பாதி காணாம போச்சு. அதிமுகவுக்கு அப்படி ஒரு பெரிய சேதாரம் வரலையே. நம்பர்ல 3வது இடம்னு வந்தாலும் கூட அந்த 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். இங்கேருந்து ஒருத்தர் நம்பர்ல 1 வந்திருக்காரு, அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படிதான் நிக்குது, அதுல மாட்டு கருத்து இல்லை. ஆனா திமுக ஏன் போயிருக்குங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இப்ப முதல்ல திமுக கூட்டணி இல்லை நாம் தமிழர் 8% இன்னைக்கு 4% ஆயிருக்கு. அங்க விஜய் அடித்து விசிகாவினுடைய அந்த சோக்கால்டு தலைத்தோட்டு அப்படி தூக்கிட்டாரு. மைனாரிட்டி ஓட்ஸ் போகவே போகாது தவகாவுக்கு நினைத்து கொண்டிருந்தார்கள். உண்மைதான், மைனாரிட்டி ஓட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்றும் தாவேக்காவுக்கு போகல, திமுகவுக்கு தான் போயிருக்கு. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல திமுக ஜெயிச்சிருக்கிறது, நல்லா ஜெயிச்சிருக்கு, தாவேக்கா அங்க ஜெயிக்கல. ஆனால் அவர்கள் டிசசிவ் இல்லாத இடத்துல, அதாவது அவர்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கக்கூடிய இடம் இல்லாத மற்ற பல இடத்துல மைனாரிட்டிஸ் ஓட்டு, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு, தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுலாம் அள்ளிட்டு போயிருக்காரு விஜய், மாத்துக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் ஓட்டை அள்ளிட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னா இது எல்லாமே திமுகவினுடைய ஓட்டணி தாங்க. 2வது, ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக பெண்கள் ஓட்டை இழந்து விட்டது அப்படிங்கிற அதாவது திமுக வந்த உடனே 2024 நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய நலத்திட்டங்கள்னு பெண்கள் எல்லாம், அதாவது கருணாநிதி காலத்துல திமுகவுக்கு இல்லாத பெண்கள் ஓட்டை ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாருன்னு ஒரு எண்ணம் வந்தது. இன்னைக்கு பெண்கள் ஓட்டு என்பது இல்லவே இல்லை, திமுகவுக்குன்னு ஆகி போயிருக்கிறது. அதனால அவர்கள் திமுக ஓட்டைத்தான் அதிகம் அடித்திருக்கிறார்கள், அதுல மாட்டு கருத்து இல்லை. ஏன்னா 2024 நம்ம அதிமுக பிஜேபி 2 பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய சேதம் வரவில்லை. 2024 40க்கு 39க்கும் 39 அடித்தவர்கள்
ரெண்டே வருஷத்துல ஆட்சியை இழந்து நிற்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேதாரம் திமுகவுக்கு தானே விஜய். யோசிச்சு பாருங்க. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கும்போது 3 மாநிலத்தில் பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெற்று இருக்கிறது. இதில் 2 மாநிலம் மட்டும்தான் வந்து பாஜக வரல. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் அசாம் பத்தி பேசுறேன். எல்லாரும் வெஸ்ட் பெங்கால் பத்தி பேசுறாங்க, நான் அசாம் பத்தி பேசுறேன். அசாம்ல 3வது முறையாக ஹேட்ரிக் வெற்றி அப்படின்னு தான் எல்லா பத்திரிகையும் போட்டிருக்காங்க. உண்மைதான், ஹேட்ரிக் வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனால் அந்த சாதனைக்குள் ஒரு சாதனையை எல்லாரும் மறைத்து விட்டார்கள். இல்லை அவங்க கண்ணில் படலையான்னு தெரியல. 2/3 மெஜாரிட்டி வந்திருக்கிறது, 102 சீட் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் 60-65 சீட்ல இருந்தவர்கள் 3வது முறை வரும்போது சீட்டு குறைய தானே செய்யணும். உங்களுக்கு 3வது முறை ஆட்சிக்கு வரும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு ஆட்சியை தக்க வைத்து கொண்டார்கள்னு வேணா சொல்லாமே தவிர, முதல் 2 தடவையோட மீறி ஹேட்ரிக் வெற்றி என்பது 2/3 மெஜாரிட்டி வெற்றியாக மாறி இருக்கிறது. அப்போ 2/3 மெஜாரிட்டின்னா என்ன அர்த்தம்? அசாம் மாநிலத்துக்குள் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர்களால் வேண்டிய சட்டம் இயற்ற முடியும், இன்ஃபில்ட்ரேஷனுக்கு எதிராக பண்ண முடியும். இப்போ அது ஒரு விஷயம். இப்போ அப்படி மேற்கு வங்கத்துக்கு வருவோம். மேற்கு வங்கத்துல ஆட்சிக்கு வருமா வராதா? ஸ்லெண்டர் மெஜாரிட்டி, டஃப் ஃபைட்டு. இவருக்கும் 140, அவருக்கும் 140, இவருக்கும் 150, இவருக்கும் 150 அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போல்ல பிஜேபிக்கு வரும், செகண்ட் போல்ல பிஜேபிக்கு வராது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா அங்கேயும் 200+ 2/3 அடிச்சுட்டு வந்துருக்காங்க. அப்போ சிஸ்டமேட்டிக்கா பிஜேபி என்ன வேலை எங்கே பார்த்திருக்கிறது என்பதுதான். எஸ்ஐஆர்ல அதிகமான ஓட்டு காணாம போனது மேற்கு வங்கத்தில், கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு காணாம போயிருக்கு. எந்த அளவுக்கு சிஸ்டமா பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் மம்தா பானர்ஜி அலறினார். அவர் கோர்ட்டுக்கு போனாரு, எஸ்ஐஆரை பத்தி பேசினாரு, என்னெல்லாமா பேசினாரு, எதுவுமே நடக்கல. அப்புறம் மத்திய ரிசர்வ் போலீஸ் வரக்கூடாதுன்னாங்க, அது எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டி என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப கூட நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னா ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால ஸ்டண்ட் அடிக்க முடியுதுங்கிறது உண்மைதான். ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, கரப்ஷன் பிரச்சனை எல்லாமே அளவுக்கு மீறி போய் கொண்டிருந்தது வெஸ்ட் பெங்கால்ல. அது கட்டுப்பாடு எல்லாம் போய் கொண்டிருந்தது. அழகாக ஸ்கெட்ச் போட்டு பாஜக அடித்து விட்டது. இது இன்டர்னல் செக்யூரிட்டி விஷயத்துல பாஜக ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த ஒரு கலவரத்துக்கும் இடமில்லாமல் அப்படியே அந்த அம்மாவை நீக்கி இருக்கிறதுங்கிறது பாஜகவினுடைய மாபெரும் ஜனநாயக சாதனை என்று பார்க்கிறேன். அடுத்தாப்புல நான் கேரளாவுக்கு வரேன். இதுவரைக்கும் கம்யூனிசம் மொத்தமே 3 மாநிலங்கள் தான் இந்தியாவில் இருந்தது. அதுல திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் போயாச்சு, இப்ப இங்கேயும் போயாச்சு. இனிமே கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலம் இந்தியாவில் இல்லை. இதை விட இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்க முடியாது. ஏன்னா இந்திய விரோத கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. என்னைக்குமே அவங்க இந்தியர்களாக இருந்ததில்லை. அது இன்னைக்கு மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர்கள் இந்திய விரோதம் போனதுன்னு சொல்றது இல்ல. இப்போ கம்யூனிசம் போன இடத்துல எல்லாம் அந்த ஸ்பேஸ் யாருக்கு வந்திருக்கு? திரிபுரால கம்யூனிசத்துக்கு போன ஸ்பேஸ் பிஜேபிக்கு தான் வந்தது. வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிசத்துக்கு போன ஸ்பேஸ் பிஜேபிக்கு தான் வந்தது. இன்னைக்கு கேரளால 3 சீட் வந்திருக்கிறது. இனிமே அந்த ஸ்பேஸ் பிஜேபிக்கு தான். ஏனென்றால் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் கொள்கை ரீதியாக கிட்டத்தட்ட ஒன்றானவர்கள் தான். அதனால காங்கிரஸ் அவங்க கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா தான் எதிர்க்க முடியும், கவர்னன்ஸ்ல எதிர்க்க முடியும். ஆனால் கவர்னன்ஸ்லையும் எதிர்க்க முடியும், கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியும்னா அது பாஜக. ஆகையினால அங்க கம்யூனிஸ்டினுடைய ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகி சுருங்கி போய், எப்படி திரிபுராலையும் மேற்கு வங்கத்திலையும் கம்யூனிஸ்டுகள் தூக்கி எறிந்து பாஜக வந்ததோ, அப்படி அடுத்த காலகட்டத்தில் இங்க இருக்கிற காங்கிரசுக்கு எதிராக பாஜக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து தூக்கி எறிந்து மீண்டும் வரும். கம்யூனிஸ்டுடைய ஸ்பேஸ், ஆப்போசிஷன் ஸ்பேஸ்
இப்ப பிஜேபிக்கு வரும், நாளைக்கு ரூலிங் ஸ்பேஸ் வரும். இது கேரளா முடிச்சாச்சு. அசாம் முடிச்சுட்டேன், வெஸ்ட் பெங்கால் முடிச்சுட்டேன், கேரளா முடிச்சுட்டேன். பாண்டிச்சேரிக்கு வருகிறார். பாஜக ஒரு முறை ஆட்சி அமைத்து விட்டால் மீண்டும் அந்த இடத்துல இருந்து அகற்ற முடியாது. ஏன்னா அப்படிதான் அவங்க சரித்திரம், அந்த அளவுக்கு அவங்க கவர்னன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி பாண்டிச்சேரியில் 2வது முறை வந்திருக்கிறார்கள். மற்ற இடத்துல எத்தனையோ 2 தடவை வந்திருக்காங்க, 3 தடவை வந்திருக்காங்க. குஜராத், மத்திய பிரதேஷ், பீகார், அசாம் சொல்லிட்டே போலாம், மகாராஷ்டிரா சொல்லிட்டே போலாம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்லி ஒரு பொய் கதை இது விட்டுட்டு இருக்கீங்களா, கரடி விட்டுட்டு இருக்கீங்களே. புதுச்சேரி யாரு பேசுற மாநிலம்? தமிழ் பேசுற மாநிலம் தானே. அதே தமிழ் பேசுற மக்கள் 2வது முறையாக பாஜகவை எடுத்திருக்கிறார்களே. ஆகையினால இதுவும் பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. ஆகையினால கேரள காங்கிரஸ் வெற்றி பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அந்த ஸ்பேஸ் இவங்களுக்கு வருகிறதுங்கிற. தமிழ்நாட்டில் கூட பாஜக பெருசாக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட தேச விரோத ஹிந்து விரோத சக்தி தூக்கி எறியப்பட்டிருக்கு. அந்த பிரச்சாரத்துல பாஜகவுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அதனுடைய பலன் யாருக்கு போச்சுங்கிறது வேற விஷயம். ஆகையினால இந்த 4 மாநிலங்கள் பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்பு தந்திருக்கிறது என்றுதான் பார்க்கிறேன். பல உண்மை தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி விஜய். நன்றி விஜய், மிக்க நன்றி.